நடிகை ஷாம்லி பாத்தீங்கன்னா இப்ப பெருசா படங்கள்ல நடிக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் அவங்களுடைய அக்காவும் நடிக்கிறத விட்டுட்டாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. பொதுவா ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னாலே கண்டிப்பா பல பேருக்கும் ஞாபகங்கள் இருக்கும். ஏன்னா மறக்க முடியாத தருணங்களா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான தருணம் எனக்கு நிறைய இருக்கு. எது சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் நடிக்க வந்த புதுசுல கேமரா பார்த்த புதுசு பாத்தீங்கன்னா 1.5 வயசு எனக்கு. அப்ப நான் எந்த பக்கம் நிக்கிறது, எந்த பக்கம் பார்க்கணும், எந்த பக்கம் திரும்பணும், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன் ஈவன் அந்த சீன்ல எனக்கு மேக்கப் கிடையாது, தலைவாரி விட மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இல்ல. இப்படி அவங்க சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நடிச்ச அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. என்னதான் இவங்க நடிக்காம இருந்தாலும் இப்ப வரைக்கும் இவங்களுடைய அக்கா கூட எல்லா பார்ட்டிஸ் போறாங்க, நிறைய ஈவென்ட்ஸ் போறாங்க. அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் நமக்காக ஷேர் பண்றாங்க. சோ ஷாலினியே நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. அதே மாதிரி ஷாம்லியே எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, அவங்க இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். விஜய் அர்ச்சனாவுடைய டிராலிங் பாத்தீங்கன்னா வர வர ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு காலத்துல அவங்களுடைய இந்த பாத்ரூம் டூர் தாங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதனால அவங்க சிக்கி சின்ன பின்னமானாங்க. அதுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஏற்பட்டாங்க. குறிப்பா அவங்களுடைய மன உளைச்சலுக்கு நிறைய ரிவ்யூஸ்க்கு இவங்களுடைய மகளே ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா, இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் பல பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய மகள் ஜாராவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஆங்கரிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல எல்லாம் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா இப்போ அத ஒரு திறமையாவே பல பேரும் பாக்குறாங்க. அந்த திறமை என்னுடைய மகள் கிட்ட இருக்கு. அந்த திறமைய தப்புன்னு சொல்றவங்கள நான் கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அது சரிதான். அப்படி நீங்க தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா பாரதியார் அப்படின்ற ஒரு பேச்சாளர் வந்திருக்கவே மாட்டாரு. இப்படி தன்னுடைய மகளை பாரதியார் கூட ஒப்பிட்டு பேசிருக்காங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் கவலைப்படுறத குறைச்சுக்கோங்க. நானே அவளுடைய அம்மா, நானே அவளை ஃபீல் பண்ணல, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க, அவளுடைய லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய சர்ஜரி டைம்லயும் அவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. இந்த மாதிரி தலையில தான் சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி நோஸ்ல பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்களாம். அப்ப இவங்க சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, நம்மளுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டோம், நல்ல குடும்பத்துக்கு நல்ல பொண்ணாவும் இருந்தோம், எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம். அதனால நம்மளுடைய ஒர்க் இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, நம்ம திரும்பி வரமாட்டோம் அப்படிலாம் நினைச்சாங்களாம். அதாவது அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். ஒரு பாயிண்ட்ல சர்ஜரிக்குள்ளேயும் போயிட்டாங்களாம். அந்த நேரத்துல இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் அப்பாவை பார்த்தா என்ன கேட்கணும், உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லணும் இப்படி கேட்டுட்டே இருந்தாங்களாம். நீ அடிதான் வாங்க போறேன்ட்டு இவங்க அம்மாவும் ரொம்பவே திட்டினாங்களாம். அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறாங்களாம். என்ன நீங்களா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசினாங்களாம். அதாவது அவங்க செத்தே போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்களாம். ஆனா திரும்ப உயிரோட வந்ததை நினைக்கும் போது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம், கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போறோம்னு நினைச்சாங்களாம். சோ அந்த மாதிரி இறந்து போயிருந்தா நம்ம எந்த ஒரு அபியூஸும் இருக்காது, கிரிட்டிசிசம் இருக்காது, அதே மாதிரி ஹேட்டும் இருக்காதுல அப்படின்ற மாதிரி மன உளைச்சலோட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மகளே இவங்களுடைய சர்ஜரி அப்போ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்களாம். என்னடி எனக்கு இந்த மாதிரி சர்ஜரி ஆக போது, நான் இப்படி இருக்கேன், நீ என்னடி இப்படி வந்திருக்கேன்னு கேட்ட கேள்விக்கு, அட என்ன மம்மி நீ திரும்பி வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம செலிப்ரேட் பண்றோம் அந்த விஷயத்த, இப்படி ரொம்பவே கான்பிடென்டா பேசினாங்களாம். சோ அவங்களுடைய மகள் ரொம்ப ரொம்ப போல்டான மகளாங்க. அத ரொம்பவே பெருமையா பேசிருக்காங்க அர்ச்சனா இப்போ விஜய் டிவில தான் இருக்காங்க. நிறைய ஷோஸ் ஆங்கரிங் பண்றாங்க. இப்போ கலக்க போவது யாரு சாம்பியன்ஷிப்ல அவங்க தான் ஒன் ஆஃப் த ஜட்ஜாவும் இருந்தாங்க. கடைக்குட்டி சிங்கம், கைதி இந்த 2 படத்தோட வெற்றியை தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு விருமன் படம் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா 50 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சிருக்கான். சோ இப்போ சூர்யா அவர்களுடைய குடும்பமே ரொம்ப குஷியா இருக்காங்களாங்க. த்ரிஷா அரசியல்ல குதிக்க போறாங்கன்ற விஷயம் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுவும் காங்கிரஸ் கட்சியில தான் ஜாயின் பண்ண போறதா சொல்லப்பட்டது. ஒரு பிரபல சேனல்ல இந்த நியூஸ போட்டதுனால அவங்களுடைய அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சத்தியமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க. அவன் நிறைய படங்கள்ல இப்ப கமிட் ஆயிருக்கா, தொடர்ந்து படங்களுடைய அப்டேட் உங்களுக்கு கொடுப்பா. இப்ப அவங்க இல்ல, ஃபாரின்ல இருக்காங்க. சோ இந்த வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. என்னுடைய மனசு ரொம்பவே வலிக்குது இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பார்க்கும்போது. அவளை தயவு செய்து யாரும் ட்ரால் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. சோ த்ரிஷாவுடைய அம்மாக்கும் பல பேரும் பல விமர்சனங்களை கொடுக்கறாங்க. அந்த வகையில நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.